சென்னை கண்ணகி நகரில் நேற்று நைட்டு பெய்ஞ்ச மழையில் கரண்ட் கம்பி அறந்திருந்தனால அந்த தண்ணியில் பாஸ் ஆகி இன்றைக்கி ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் அதை ஆக்சிடெண்ட்டாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து 10 லட்ச ரூபாயும் கவர்மெண்ட் சைட்லேருந்து 10 லட்ச ரூபாயும் கொடுத்துருக்கணும். ஆக்சுவலாக இது விபத்தே கிடையாது. நான் எப்படி இது விபத்தே இல்லைன்னு சொல்ல கேட்குறீங்களா? ஆக்சுவலாக அவங்க 19ஆம் தேதி இது இஷ்யூ ஆகிட்டனால கம்ப்ளைண்ட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏற்றுக்கிட்டாங்க, அந்த பதிவை எடுத்துக்கிட்டாங்க, அவங்க கொடுத்த மனு எடுத்து. ஆமாம் சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க 19ஆம் தேதி. ஆமாம் சார். என்ன சார் நல்ல இருக்கு சார் அது ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. இபி ஆஃபீஸில் இன்ஃபார்ம் இபி ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு சார், ஏஐக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரி சார். அது ஆனால் ப்ராசஸிங்கில் தான் சார் இருக்குது. அவர் சொல்லியிருக்கோம், வருவான் இப்படி சொல்கிறேன். சார் 19 கொடுத்து இன்னைக்கு என்ன தேதி கொடுத்துருக்கீங்க? 4:45 ஒரு தடவை. ஆமாம் சார். அப்புறம் 9 மணிக்கு மேலே ஒரு தடவை கொடுத்துருக்கீங்க. 2 முறை கொடுத்துருக்காங்க. சரி சார், இதனால ஒருத்தவங்க இறந்துட்டாங்க சார். சார் ஆமாம் சார். இறந்துட்டாங்க. அது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சார், கால் கொடுங்க. அந்த 19ஆம் தேதியே இவங்க இதை சரி பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு உயிர் காப்பாற்றப்படும். கண்ணகி நகர் தானன்ற அலட்சியத்தினால தான் இந்த இருக்க கவர்மெண்ட்டும் இபியில் வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸும் இருக்கிற அலட்சியத்தினால தான் இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு. இதே இஷ்யூ கண்ணகி நகர்னு இல்லாமல் ஓஎஸ் கார்டன்லையோ இல்லை ஆழ்வார்பேட்டையே நடந்திருந்தா இந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா? ஆல்ரெடி சென்னையில் இருந்தவங்க தான் அப்புறப்படுத்தி எடுத்துகிட்டு ஒரு கண்ணகி நகரில் வச்சுட்டீங்க. அங்கேயும் அவங்க ப்ராப்பரான ஃபெசிலிட்டி எதுவுமே கொடுக்குறாங்க. இது என்ன கவர்மெண்ட்? அங்க இருந்து அந்த குப்பை தொட்டில வந்து குத்திக்கு வந்து போட்டு நீங்க கண்டு சாக்கட்டி ஒரு உயிர் அப்படியே மனமத்துக்கு 2 உயிர் போயிட்டு இருக்குது. இந்த தெருவுல எதுவும் பண்ணது கிடையாது சார். இந்த இப்ப அம்மா இறந்துட்டாங்கல்ல, இவங்க அம்மா இறந்துக்கு முன்னாடியே தெருவு சரி பண்ணினா இவங்க அம்மா யார் சார் இறந்துருப்பாங்க? இப்ப இந்த குடும்பத்துக்கு யார் சார் பதில் சொல்றது? இந்த குழந்தைக்கு யார் சார் பதில் சொல்றது?